ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ கோட் படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருந்த இந்த நிலையில ஏகப்பட்ட மிக்சட் ரியாக்ஷன்ஸ், நெகட்டிவ் ரிவ்யூஸ் இதெல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயமா இல்ல புது ஒரு விஷயமா வந்து ஒரு விஷயம் ஆடாயிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கோட் படத்தோட கதையே வந்து டோட்டலா காப்பி. எதனால அப்படி சொல்றாங்க? அப்படி இது காப்பி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆனா என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து கோட் படத்துல வந்து இடம்பெற்றிருக்கு, என்ன காரணத்தினால இது காப்பின்னு சொல்லப்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோல பாத்திரலாம். முதல் விஷயம், இந்த கோட் படம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு அதுக்கான போஸ்டர்ஸ் இதெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கும் போதே வந்து இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஹாலிவுட்ல வில் ஸ்மித் நடிச்ச ஜெமினி மேன் அந்த படத்தோட கதை கூட வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கதையோட ரீமேக் தான் வந்து இந்த படம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை பத்தி வெங்கட் பிரபு டீம் சைடு கேட்டபோது அதோட ஒரு இன்ஸ்பிரேஷனா வந்து இந்த படம் இருக்கலாமே தவிர இந்த கதையை வந்து நாங்க அப்படியே எடுக்க போறது கிடையாது. இதுல டோட்டலா வேற சில எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். இந்த கதை வந்து வேற மாதிரி தான் இருக்கும். அந்த ஜெமினி மேன் கதை மாதிரி வந்து இது இருக்காது அப்படிங்கிற மாதிரி மூவி டீம் சைட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்குமே கிட்டத்தட்ட இந்த டிபேட் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. இல்ல அதுதான் இந்த கதை. ஏன்னா வந்து அவங்க கொடுத்த ட்ரெய்லர் வந்து நமக்கு அப்படியே கனெக்ட் பண்ணி பாக்குற மாதிரி இருந்துச்சு ஜெமினி மேன் படத்தோட. அப்படி இருக்கும்போது இந்த படத்துல வந்து முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான், அங்க இருந்து கிடைச்ச ஒரு ஐடியா தான் வந்து இந்த படம். இது முன்னாடியே பேசுனது தானடா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இப்போ வந்திருக்க பிரச்சனை வந்து அது கிடையாது. தமிழ்ல 1993 11 செப்டம்பர் அப்போ வந்து விஜயகாந்த் அவர்களோட படம் ஒண்ணுதான் வந்து ராஜதுரை. அந்த ராஜதுரையோட கதை தான் வந்து இந்த கோட். அதோட ஒரு ரீமேக் தான் இப்ப மறுபடியும் எடுத்திருக்காங்க. எதனால இந்த விஷயத்த சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல் முக்கியமான விஷயமா இவங்க சொல்றது வந்து விஜயகாந்த் அவர்களோட படம், அதுக்கு ஒரு சென்டிமெண்டா இல்ல ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரிதான் இந்த கதையில வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த ராஜதுரை அந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்.ஏ. சந்திரசேகர், அதாவது தளபதி விஜய் அவரோட அப்பா. மூணாவது ஒரு பாயிண்டா சொல்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கதை, அந்த ராஜதுரை படத்தோட கதை யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சோபா சந்திரசேகர், விஜய் அவர்களோட அம்மா. சோ இந்த ஒரு கதையை தான் அப்படியே ஆல்டர் கொஞ்சம் கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி இப்போ கோட்டா வந்து வெங்கட் பிரபு எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வெங்கட் பிரபு மேல வந்து போடப்பட்டிருக்கு. அதுதான் அந்த ராஜதுரை படம். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன மாதிரியான ஒரு சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு டீசென்டான, ஒரு பயங்கர கண்ணியமான, ஒரு பயங்கர கெத்தான ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து இருக்காரு. அவர் தான் வந்து நம்ம படத்தோட ஹீரோ. அது வந்து விஜயகாந்த் சார் வந்து அந்த ரோல் வந்து பிளே பண்ணியிருப்பாரு. அவர் தான் அந்த கண்ணியமான ஒரு கெத்தான போலீஸ் ஆபீசர், படத்தோட ஹீரோ. அவரோட பையனை ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த வில்லன் குரூப்ஸ் வந்து கடத்திட்டு போயிடுவாங்களோ இல்ல எப்படியாவது அந்த வில்லன் குரூப்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாப்ல. அதுக்கப்புறம் அந்த ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இவர் இன்னும் அதே போலீஸ்காரராகவே இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒருத்தன் வந்து பயங்கரமான ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான், பயங்கர கேங்ஸ்டரா வந்து ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து மக்கள் எல்லாம் துன்புறுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அதை தேடி போய் பார்க்கும்போது வில்லன் குரூப்பால கேப்சர் செய்யப்பட்ட தன்னுடைய பையனை வந்து அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்ல வளர்ந்துருக்கான். அந்த ஒரு பையனும் இவரோட அந்த ஃபேஸ் ஆஃப் நடந்ததுக்கு அப்புறம் அவன் எப்படி திருந்தி மறுபடியும் அப்பா கிட்ட வரானா இல்ல என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த கதை. சோ கோட் படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து இதே மாதிரி தான ஒரு கதை வந்து இங்க நடக்குது, இது கதை ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கும், அதனால இப்பயே ஒரு ஸ்பாயிலர் வந்து சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாட்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமோட பயங்கரமான ஒரு எக்ஸ்பர்ட் தான் வந்து நம்ம காந்தி அப்படிங்கிற கேரக்டர் வந்து காட்டுறாங்க. சின்ன வயசுல ஒரு மிஷனுக்காக போயிருக்கும்போது, ஃபேமிலியோட போயிருக்கும்போது தன்னுடைய பையன் வந்து வில்லன்கள் சைடால வந்து கடத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் அதோட விரக்தியில அந்த மிஷனை, இந்த டிபார்ட்மெண்ட்டே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ரிட்டையர்ட் ஆயிட்டு நார்மலா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை யார் மூலமா வருது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது தன்னோட சின்ன வயசுல காணா போன பையனே வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமா இருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவங்க அப்பா பையன் சேர்ந்தாங்களா, சேர்ந்து இந்த வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் தடுத்து நிறுத்தினாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைக்களம் வந்து இந்த கோட்ல வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஒன்லைனை வச்சு இந்த படம் வந்து அந்த படத்தோட ஒரு ரீமேக் இல்லைன்னா அந்த படத்தோட காப்பி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கலாம். இதை மட்டும் வச்சு இது காப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாதுங்கிற காரணத்தை நான் சொல்றேன். ஏன்னா இந்த ஒரு ஒன்லைன், நான் மறுபடியும் இப்போ ஒரு ஒன்லைன் சொல்றேன் பாருங்க. தன்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, கிட்டத்தட்ட தம்பி மாதிரி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமே, சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஒன்னாவே வளர்ந்த ஒரு ஃப்ரெண்டு, 2 பேரும் ஒன்னாவே ஆசைப்பட்டு ஒரு வேலையில சேர்றோம், 2 பேரும் அந்த வேலையில ஓரளவுக்கு நல்ல டீசென்டான எக்ஸ்பர்ட்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு மிஷனுக்கு போயிருக்கும்போது தன்னோட ஃப்ரெண்டு எதிரிகளோட சைடு மாட்டிக்கிறான். கிட்டத்தட்ட அவன் அப்பயே இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம்.
ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நானும் அந்த வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆகி வேற ஒரு வேலையில நார்மலான வேலையில் இருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டை மறுபடியும் மீட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். செத்துட்டான்னு நினைச்ச ஒருத்தன் என் கண்ணு முன்னாடி நிக்கிறான். ஆனா வில்லன்களால கரெக்ட் பண்ணப்பட்டு அவனுக்கும் எனக்கும் இடையில ஒரு மோதல் இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து என்ன ஆனாங்க அப்படிங்கிற ஒரு கதை. இதுவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதே ஒன்லைன் தான் இருக்கும். இது வந்து மார்வல் சைடு ரிலீஸ் ஆன கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர் இந்த படத்தோடைய ஒரு ஒன்லைன். இல்ல இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நேர்மையான ஒரு அப்பா, எப்பவுமே ஸ்ட்ரிக்டா சிடுசிடுன்னு இருக்க மாதிரி ஒரு அப்பா. அவருக்கு கீழே வந்து நிறைய ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலியில அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த வந்து விளையாட்டுத்தனமா ஒரு குட்டி பையன் வந்து பண்ணிடுறான். அவரோட பையனே வந்து பண்ணிடுறான். குட்டி பையன் இல்லை, அவரோட பையன் வந்து பண்ணிடுறான். எங்க வீட்டுக்கு போனா நம்ம அப்பாவை பிடிக்காத ஒரு விரத்தியும் சரி, இது இந்த இப்படி பண்ணிட்டோமே அவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலையும் சரி, வீட்டை விட்டு பிரிஞ்சு போற ஒரு பையன் ஒரு கேங்ஸ்டர் கேங்ல வந்து சேர்றான். அவங்க வந்து அடைக்கலம் கொடுக்குறாங்க. அந்த அடைக்கலத்திலிருந்து அவன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கேங்ஸ்டர் மாதிரியே, மாஃபியா கேங்ஸ்டர் மாதிரியே வந்து வளர்றான். வளர்ந்த அந்த பையன் மறுபடியும் அவங்க அப்பாவை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. எதிர்த்த அந்த பையன் வந்து மறுபடியும் அவங்க அப்பாவை கூட சேர்ந்தானா, காப்பாத்தினானா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஒன்லைன். இதுவும் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அது நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, கோட்டோட ஒன்லைன், இல்ல வந்து கேப்டன் அமெரிக்கா அதோட ஒன்லைன், இல்ல வந்து நீங்க சொன்ன ஜெமினி மேன் அதோட ஒன்லைனா இருக்கட்டும். இந்த படம் வந்து நம்ம தமிழ் படத்துல சூர்யா நடிச்ச வெளியான ஆதவன் அந்த படத்தோட ஒரு ஒன்லைன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா இதே ஒரு கான்செப்ட், இந்த ஒரு ஒன்லைனை வச்சு நிறைய படங்கள் வந்து ஆல்ரெடி வந்திருக்கு. தமிழ்லையும் சரி ஹாலிவுட்லயும் சரி நிறைய கதைகள் வந்து இந்த ஒரு ஒன்லைனால வந்திருக்கு. இந்த ஒரு ஒன்லைனை மட்டும் வச்சு இந்த படம் வந்து இல்லப்பா டோட்டலா காப்பி, அங்க இருந்து வந்து அடிஸ்டாப்ல வெங்கட் பிரபு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ட்ரோல்லாம் வந்து வெங்கட் பிரபு மேல இப்ப சமீபமா போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கறதுனால வந்து இந்த கருத்தை வந்து நான் இங்க பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். இந்த ஒரு ஒன்லைனை வச்சு மட்டும் இது வந்து காப்பி பண்ணப்பட்ட கதை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட முடியாது. அதுக்கு ஏத்த மாதிரி இப்போ நிறைய எலமெண்ட்ஸ் வந்து இவர் புதுசா ஆட் பண்ணிருக்கலாம். மேபி ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். அந்த இன்ஸ்பிரேஷனும் அப்படி இன்ஸ்பிரேஷனா இருந்தாலும் கூட இந்த படத்துல இருந்து தான் அவருக்கு கிடைச்சிருக்கணும். அவரோட அப்பா படம், விஜயோட அப்பா படம், அதனால இந்த படத்துல இருந்து அப்படியே எடுத்து பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இல்ல. மேபி இந்த படம் அவருக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாம இருந்து அவர் உண்மையிலே ஜெமினி மேன்ல இருந்து கூட எடுத்து பண்ணிருக்கலாம். அப்ப இந்த படத்தை பார்த்துதான் ஜெமினி மேன் காப்பி பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்செல்லாம் கூட வரும். இந்த ஒரு ஒன்லைனை வச்சு அது காப்பியா இல்லையா அப்படிங்கிறது இல்ல. இப்போ அப்படி காப்பி எடுத்திருந்தாலும், அந்த ஒன்லைனை இன்ஸ்பிரேஷனா எடுத்திருந்தாலும், கோட் வந்து எதனால இப்படி ட்ரோல் செய்யப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த சொன்ன விஷயத்த பழைய கதையா கூட இருக்கட்டுமே, சொன்ன அந்த விஷயத்த வந்து இன்ட்ரெஸ்டிங்கா மக்கள் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்தாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு விஷயத்துல கோட் வந்து ஒரு டீசென்டான வெற்றி தான் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு ஸ்கிரீன் பிளேல ஓரளவுக்கு லேகா நிறைய பேருக்கு ஃபீல் ஆகி இருந்தாலும், ஸ்கிரீன் பிளேலையும் சரி, புது எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணதுலையும் சரி, அந்த கிட்டத்தட்ட ஒரு ஸ்பை த்ரில்லர் மாதிரி நிறைய மிஷின்ஸ் அந்த மாதிரி கொண்டு போனதும் சரி, அது இல்லாம கமர்ஷியல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் பிலிமா ஒர்க்கான அந்த காமெடியும் சரி, இல்ல வந்து கடைசியில அந்த ஸ்பை த்ரில்லரா கொண்டு போனோம், ஒரு மிஷின் பேஸ்டா படத்தை கொண்டு போனதும் சரி, இது எல்லாமே வந்து இவங்க சொல்ற அந்த முன்னாடி ஒரு படம் விஜயகாந்த் அவர்களோட படம் சொன்னேன் இல்லையா, ராஜதுரைன்னு சொல்லி, அந்த படத்துல இல்லாத ஒரு எலமெண்ட்ஸ். ஸோ வந்து ஒரு ஒன்லைன் எடுத்தாலும் அதை என்னுடைய ஸ்டைல வந்து எப்படி சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வெங்கட் பிரபு அழகா ஹேண்டில் பண்ணி கொண்டு வந்து சேர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த மாநாடு படத்திலேயே வந்து அவர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்து வந்துருச்சு. இந்த டைம் லூப் கான்செப்ட் இருக்கு, ஒருத்தன் வந்து இந்த டைம் லூப்ல சிக்கிக்கிறான், அவன் செத்துட்டானா மறுபடியும் இந்த லூப் கண்டினியூ ஆகும், அவன் வந்து அவனுக்கான ஒரு மிஷின் இருக்கும், அந்த மிஷினை முடிச்சுட்டான் அப்படின்னா அந்த டைம் லூப் ஆகாது அப்படிங்கிறது ஒரு கொரியன் படம்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த படத்துலயும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு லூப் தான் வந்து மறுபடியும் ஆகும். ஹீரோ வந்து ஒரு குட்டி பொண்ணை வந்து, அந்த குட்டி பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகும், ஆக்சிடென்ட் ஆகாம அந்த குட்டி பொண்ணு உயிரை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அந்த படத்துல இருக்கும். இந்த படத்துல இந்த மாநாடை தடுத்து நிறுத்தணும், சிஎம் கொலை பண்ணாம பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் இருக்கும். சோ அதுலயும் கூட விஜய் அவங்க அப்பா வந்து இன்வால்வ் ஆயிருப்பாரு. இது எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன பாயிண்டா வச்சுதான் இந்த படமும் வந்து காப்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது மாநாடு படம் காப்பி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கூடாது. அந்த ஒரு டைம் லூப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மட்டும் எடுத்துட்டு அதுல நம்ம ஊருக்கு என்னென்னலாம் சிங்க் பண்ண முடியும், இந்த அரசியல் கட்சி, இல்ல மாநாடு, இல்ல வந்து இந்த ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை, இந்த எல்லா விஷயத்தையும் வந்து அழகா பேசியிருப்பாரு மாநாடு படத்துல. அந்த மாதிரி எதுவும் இல்லைனாலும் இந்த படத்துல பக்காவா ஒரு கமர்ஷியல் பேக்கடான ஒரு படத்தை அந்த ஒரு ஒன்லைனை மட்டும் எடுத்து சொல்லியிருக்காரு வெங்கட் பிரபு அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். சோ இதுதான் இந்த கோட் படத்தை பத்தி புதுசா கிளம்பியிருக்க ஒரு சர்ச்சை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அந்த படத்தோட காப்பி தான் இந்த படமா, இல்ல வேற எந்த படத்தை பார்த்தும் வெங்கட் பிரபு காப்பி அடிச்சான்னு சொல்லி நினைக்கிறீங்களா, இல்ல கோட் படம் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா தான் ஃபீல் ஆச்சா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வரை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் கிருஷ்ணா. பாய்.